நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பேர் வெங்கடேசன். இது வீட்டன் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் ஒசூர். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்த G72 ஓடி டர்னிங் எப்படி பண்றதை பத்தி பேசிங் பண்ணதை பத்தி பார்த்தோம். இப்போ ஐடி எப்படி G72 யூஸ் பண்ணி பண்றதுன்றத இப்போ பார்க்கலாம். ஓடி டர்னிங் பாத்தீங்க அதை வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் இந்த பக்கம் இருந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு வருவோம். இது ஐடி டர்னிங் பேசிங்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி ப்ரோக்ராம் உல்டாவா பண்ணிட்டு போனோம். அதாவது ரைட்ல இருந்து வந்தா G71, லெப்ட்ல இருந்து ரைட் போச்சுன்னா G72. இப்போ இந்த ப்ரோக்ராம நம்ம பார்த்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க 12 mm எடுத்துக்கிறோம். 12 mm இங்க இருக்கு. 12 mm கொடுக்கல, நம்மளா பார்த்து 12 mm எடுத்துக்கிறோம். 12 mm இருந்து 20 mm க்கு மூவ் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். வாங்க ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்பரு 0005 T0303. டூல் நம்பர் ஆஃப்செட் நம்பரு G50. மேக்ஸிமம் ஸ்பிண்டில் ஸ்பீடு S2500. cutting speed G96, S200. spindle rotation M3 ல பண்றேன். M3 M4 பார்த்துட்டு டூல் பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணி ஸ்பிண்டில் திருப்புங்க. அடுத்து டூல் பொசிஷன் பண்றோம். G0 X12 Z2 2 mm நிறுத்துறோம். கூலண்ட் ஆன் பண்றோம். M8 கொடுத்தா கூலண்ட் ஆன் ஆயிடும். அடுத்து G72 W1 R1. RW டெப்த் ஆஃப் கட். ஆறுங்கிறது ரிலீஃப். 1 mm ரிலீஃப் ஆகி வெளியே வரும் டூல். G72 எங்க இருந்து ப்ரோக்ராம் எதுல இருந்து ஸ்டார்ட் ப்ரோக்ராம் P10ல ஸ்டார்ட் பண்ணி N10ல ஸ்டார்ட் பண்ணி N20ல முடிக்கிறோம். அப்போ N10ங்கிறது P10, Q20ங்கிறது N20. அப்போ இங்க ஸ்டாக் கொடுக்கணும். ஃபினிஷிங் ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபினிஷிங்க்கு கட்டு எவ்வளவு கொடுக்கலான்றது இங்க ஸ்டாக் வைக்கணும். அப்போ U -1, W 1 mm அப்படின்னு கொடுக்குறா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இதை மாத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ரோக்ராம் நான் சொல்லி தரதுக்காக உங்களுக்கு இத அப்ராக்சிமேட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாக் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. N10, G1, G42 லீனியர் இன்டர்போலேஷன். G42ன்றது காம்பன்சேஷன், டூல் காம்பன்சேஷன். Z 70. டிராயிங்ல 70 கொடுத்துருக்காங்க. Z -70. F ஃபீட் 0.1. டிராயிங்ல பாருங்க, இங்க 70 கொடுத்துருக்காங்க இந்த என் பொசிஷன். அப்போ எண்டுக்கு வந்துடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எண்டுக்கு வந்துடும். டூல் எண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டு போகும். இதுதான் பினிஷிங் ப்ரோக்ராம். இங்க இருக்குங்களா அப்படி இருக்கு. அதுதான். இப்போ X20 20 mm மேல போனோம். போயிடுச்சுங்களா M20 mm. இப்போ டேப்பர் ஒன்று இருக்கு. டேப்பர் எவ்வளவுன்றது பார்த்துடலாம். 30 mm இந்த பாயிண்ட் வரணும். இந்த பாயிண்ட் வரணும்னா Xல 30 கொடுக்கணும், Zல 50.7 கொடுக்கணும். அப்போ X 50.7, சாரி
x 30 z minus 50.7. இப்போ கொடுத்த உடனே இந்த இடத்துக்கு வந்தாச்சு, டேப்பரும் பண்ணியாச்சு. டேப்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரெயிட்டா வருது. இந்த வந்து ஸ்ட்ரெயிட் வந்து 10 mm இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்தாச்சு, இந்த பாயிண்ட் வரணும். அப்போ இது எவ்வளவு லென்த்னு பார்க்கணும். இது 30 mm தான் டயமீட்டர், லென்த் மட்டும் மாறுது. அப்போ 30 mm இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் கொடுக்கல. அப்போ இந்த பாயிண்ட்ல 30 mm இருக்கு, ரேடியஸ் 10 இருக்கு. அப்போ ரேடியஸ் 10ன்னா 10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 40 mm லென்த். z minus 40. இந்த பாயிண்ட்டுக்கு வந்துச்சு, 40க்கு வந்துச்சு. இங்கிருந்து ரேடியஸ் இப்படி வரும், ரேடியஸ் அடிக்கணும். ரேடியஸ் வந்து இந்த பாயிண்ட் கொடுத்தாதான் இப்போ ரேடியஸ் அடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அப்போ இந்த பாயிண்டோட பார்த்தீங்கன்னா 30 mm ஜெட்ல கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ல கொடுக்கல. எக்ஸ்ல வந்து 30 கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டுக்கு, இங்கிருந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் டபுள். டபுள்னா தான் இது வந்து குவார்டர் சர்க்கிள். அப்போ 30 பிளஸ் 10 10 20 தான் எவ்வளோ, 50 mm வருது. எக்ஸ் 50 z மைனஸ் 30 கொடுத்தோம்னா அங்கே வந்துடும். CO2 x 50 z மைனஸ் 30. ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 வந்துடுச்சுங்களா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ ரேடியஸ் 10 வந்துடுச்சு. அப்போ இங்க இருந்து என்ன பண்ணணும், அடுத்து டிராயிங்ல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், எக்ஸ் 60 மட்டும் கொடுத்தா போதும், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். எக்ஸ் 60 G02 G03 வந்துச்சுனாவே G1 கொடுக்கணும். G1 வந்துச்சுங்களா இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அடுத்து வந்து அடுத்து எந்த பாயிண்ட் வரணும்னு டிராயிங் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்தாச்சு, இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டோம். இங்க சேம்பர் 1 mm அடிக்கணும். அடிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணோம், நம்ம 1 mm முன்னாடியே நிறுத்தணும். Z மைனஸ் 1க்கு நிறுத்தணும். Z மைனஸ் 1 mm போயிடுச்சுங்களா, இங்க 2ல வந்துடுச்சுங்களா, இங்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் இங்க 1 mmனா 60 கொடுத்துருக்கோம், 60ல இருந்து 2 mm பிளஸ் பண்ணிக்கணும். 62 Z 005 கொடுக்கும். 05 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜாப் விட்டு 05 வெளியில வந்து அப்படி மேல போகும், அதுக்காக கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ வந்து என்ன பண்ணோம், வெளியில எடுக்கணும். 2ல N20 G0 G40 X65 X65 கொடுத்தோம்னா அது மேலே போயிடும். டூல் மேலே போயிட்டு இந்த இடத்துல கார்னர் வந்து வெளியே வந்துடும். இப்போ இது ஃபினிஷிங் ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபினிஷிங் ப்ரோக்ராம் என்ன கோடு, G70 P10 Q10 20. இப்போ ஃபினிஷிங் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இது ஃபினிஷிங் பாஸ், இது வந்து ராப்பிங் பாஸ், இது வந்து ஃபினிஷிங் பாஸ் வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணோம், டூலை வெளியே எடுத்துடணும். ஃபுல்லாக ஸ்பிண்டில் விட்டு டூல் டேரக்டை எடுத்து போயிட்டு 0 நிறுத்திடணும். அப்போ என்ன பண்ணணும், கோடு இதுக்கு G28 U0 W0 கோலன்
spindle up, M05 spindle up, M09 coolant up, M01 optional stop, M30 spindle end of program முடிஞ்சது. இப்போ வந்து ப்ரோக்ராம் செக் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நன்றி நண்பர்களே. நம்முடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனே உடனே வீடியோ எல்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே.